வணக்கம். நான் நாதை ரவிராமச்சந்திரன். நேற்று ஒரு 18 நிமிடம் புங்கஞ்சேரி கல்வாய்க்கால் சுருளிப்படிகை புங்கஞ்சேரி தடுப்பணை திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று, அதனால் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் குடிநீருக்காகவும் நிலத்தடி நீரை சமநிலையாக வைத்துக் கொள்வதற்கும் மீன் வளர்ப்பதற்கும் மற்றும் அதை அழகிய பூங்காக்கள் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்து சுற்றுலா தலமாக அமைத்து கொள்வதற்கும் வினோபாஜியினுடைய இயக்கத்துக்கு பூமிதானம் செய்த எங்கள் பகுதி மக்கள் பெரியவர்கள் சில இடங்களிலே பூமிதானம் செய்துள்ளார்கள். அது வனத்தை ஒட்டிய பகுதிகளாக இருப்பதனால் அதுவும் பள்ளவாரி நீர் மலையிலிருந்து பெய்யக்கூடிய நீர் வனத்தின் பகுதியிலிருந்து காட்டுக்குள் சமநிலைக்கு வரும்பொழுது பள்ளவாரிகள் அந்த பூமிதான காட்டினுடைய பகுதியிலேயே அதன் வழியிலேயே அமைந்திருக்கின்ற காரணத்தால் ரங்கசாமி கோயிலுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு 5 ஏக்கர் பூமிதான நிலம் பள்ளவங்களாகவும் கூடுகள் செடி கொடி எல்லாம் ஆகாத இதுகள்லாம் முளைச்சு எந்த பயன்பாட்டுக்கும் இல்லாமல் இருக்கு. அதையே தூர்வாரி அது அந்த 5 ஏக்கர் நிலத்திலையும் நீரை தேக்கலாம். சூம்பார பகுதியிலையும் பூமிதான காடு இருக்கிறது. அதையும் நீர்நிலைக்காக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ரங்கசாமி கோயில் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த 5 ஏக்கர் நிலம் முகாசிமங்கலத்தைச் சேர்ந்த அருணாசல கவுண்டருடைய வகையார்கள் பூமிதானமாக தந்தது. இந்த சூம்பாறை பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய பூமிதான காடு எங்கள் ஊரில் நாதே கவுண்டன் புதூரில் வாழ்ந்து கொண்டிருந்த பெரியவர் மசக்கவுண்டர் என்று அவருடைய வகையார்கள் அதை பூமிதானமாக வினாபாஜி இயக்கத்துக்கு வழங்கினார்கள். அந்த பூமியையும் குட்டைகளாக தூர்வாரி அந்த பகுதியிலும் நீரை நிரப்பி நிலத்தடி நீர் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதுபோக அற்புதமான இப்போ யானைகள் அதிகமான சேதத்தை இந்த பகுதியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று இந்த 10-15 ஆண்டுகளாக தொடர்ந்து யானை மின்வேலி அமைத்து அகழி வெட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. மின்வேலி முதல் ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு மின்வேலி அமைச்சாங்க. எங்கள் பகுதியில் அகழி மலையோர பக்கத்திலேயே பவுண்டோரத்திலேயே அகழி வெட்டினாங்க. இதெல்லாம் மழை பெஞ்சதுன்னா அந்த பகுதியில் மேலிருந்து செங்குத்தான மலை சரிவுகள் இருப்பதனால அது மண்களை கொண்டு ஒரு பகுதியில் அப்படியே மூடிடுது. அதனால் அதுவும் பயனற்று போயிற்று. இப்போ ஆனை மனித மோதல்கள், பன்றி தொல்லைகள், வன விலங்கு சிறுத்தை இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளுடைய தொந்தரவு இந்த பகுதியிலே இருக்கின்றது. இதற்கு ஒரு அற்புதமான தீர்வு 8 அடி அகலமும் 6 அடி ஆழமும் கொண்ட இந்த காங்கிரீட் வாய்க்கால் அமைத்தால் இது தாண்டி வராது. இந்த பகுதிக்கும் அந்த பகுதிக்கும், நிலத்தினுடைய பகுதிக்கும் வனப்பகுதிக்கும் இடையே இது ஒரு தடுப்பாக நம்மளுக்கு அமையும். மனித விலங்குகள் மோதல் தடுக்கப்படும். இது அற்புதமான இது. வனத்துறைக்கு நஷ்டீடு ஏதாச்சும் வனவிலங்குகளால் சேதம் ஏற்பட்டுனா நஷ்டீடு கொடுக்க வேண்டிய
அந்த பங்கு தொகையும் அந்த தொகையும் மிச்சமாக, இறந்தவர் கொடுக்க வேண்டிய தொகைகள் மிச்சமாக, வனம் பாதுகாக்கப்படும். அந்த வனத்தை ஒட்டிய பகுதிகளிலே பாதுகாப்பு வளையமாக இது அமையும் என்பதனெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த புங்கஞ்சேரி அணை திட்டம் கல்வாய்க்கால் ரெடியாகி இந்த மீதி இருக்கக்கூடிய கருப்பராயங்கோயில் ஊற்று சுருளி படுகையிலிருந்து கிழக்கு நோக்கி வருகையிலே கருப்பராயங்கோயில் படுகையினுடைய அங்கே ஒரு ஊற்று அருமையான நீர் ஓட மாதிரியே வரும், அங்கே இருக்குது. மறுபடி உரம்பு பள்ளம் அப்படிங்கக்கூடிய ஊத்து பள்ளம் இருக்குது, அதுலேயும் தண்ணி இருக்குது. அதில் 2 செக் டேமுக நீர் நிரம்பித்த போயிட்டுருக்கு. அதுக்கடுத்தது ரங்கசாமி கோயில், சாயக்கார மடை, ஊத்து கருப்பராயங்கோயில், வெள்ளப்பாறை, சூம்பாறை, பெரிய கிணறு, நாயுருட்டிப்பாறை, காத்தாடிக்கல் தண்ணி, வெண்டல் பெருமா கோயில் தண்ணி, அதற்கடுத்தது ஐயாவு மலை ஒட்டிய பகுதிகள், மதுக்கரை காட்டினுடைய மேற்கு பகுதி வரை இந்த ஊற்றுகளெல்லாம் ஒன்றிணைத்து நாம் அருமையான முறையிலே இந்த காங்கிரீட் வாய்க்கால் கல்வாய்க்கால் திட்டத்தை, புங்கஞ்சேரி தடுப்பணையை சிறப்பாக செயல்படுத்த முடியும். இதை அருள்கூர்ந்து, அதாவது முண்டாந்துறை அணை ஒன்று, இந்த நீரூற்றின் வழியிலே பயன்பெறக்கூடியது முண்டாந்துறை அணை ஒன்று. அதுக்கடுத்தது உரம்பு பள்ளம்ங்கிற இதுகளில் இருக்கக்கூடிய தடுப்புகள், அங்கே தேக்கப்பட்ட நீர்கள். அதுக்கடுத்து ரங்கசாமி கோயில் குட்டை, நான் சொன்னேன் இப்போ பூமிதான காடு, அந்த பூமிதான காடு 5 ஏக்கரா இருக்குது. மலை வனத்தை ஒட்டிய பகுதியிலே அது அமைந்திருக்கிறது. அந்த 5 ஏக்கர் நீரை நிரப்ப முடியும். அதற்கடுத்தது சாயக்காரமடையும் ஊத்து கருப்பராயங்கோயில் 2 பள்ளங்களுக்கு நிறைய இடத்துகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தது வெள்ளப்பாறைக்கு ஒட்டிய கிழக்கு பகுதியிலே போகக்கூடிய பள்ளவாரிகள் எல்லாம் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சூம்பாறையில் இந்த பூமிதான காடு மலை ஒட்டிய பகுதியில் அமைந்திருக்கிறதுனால் இதையும் ஒரு நீர்த்தேக்கமாக செய்ய முடியும். அதுக்கடுத்தது மணியங்காரங்குட்டையும் இந்த சூம்பாறை இதையும் இணைக்கின்ற ஒரு 6 ஏக்கர் பரப்பளவுள்ள நல்ல ஆழமான மாளிய குட்டை நீர்த்தேக்கம் இருக்குது. அதிலிருந்து கிழக்கு எடுத்துகிட்ட நாதேகவுண்டன்புதூர், வடிவேலாம்பாளையம், உரிப்பள்ளம்புதூர், அதுக்கடுத்தது மோளவளையம், அதுகள் இருக்கக்கூடிய இப்போ சொல்லக்கூடிய பள்ளங்களில் போகக்கூடிய வழிகள் எல்லாம் தடுப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது சென்னனூரில் 2 குட்டைகள், சென்னனூர் ஒட்டுன மாதிரி உள்ள பள்ளவாரிகளில் பூராமே தடுப்புகள் இருக்குது. அதிலிருந்து தீர்த்திவளையம், கரடிமடை, குப்பனூர், பச்சாவளையம் என்கின்ற இந்த 4 ஊராட்சி 3 பேரூராட்சிகள், இந்த பகுதிகள் அனைத்திலையும் நீர்த்தேக்கங்கள் இந்த வழியாக நிரப்ப முடியும். ஆகையினால் இத்திட்டத்தை ஒரு நல்ல தொலைநோக்கு திட்டமாக கருதி அரசாங்கம் செவிசாய்த்து இதை செய்து கொடுக்க வேண்டும். நான் எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் அவர்கள் ஒரு வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி வருடத்துக்கு ஒரு முறை அனைத்து பத்திரிகையாளர்களையும் அழைத்து விருந்து வைத்து பத்திரிகையாளர்களுக்கு அந்த வருடத்தினுடைய அஜெண்டாவை தருவார்கள். அந்த இப்போ 2 நாட்களுக்குள் நான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இதனுடைய முக்கியமான அனைத்து விவரங்களையும் கடிதமாகவும் அதனுடைய ஆவணப்படுத்தப்பட்டு அதனுடைய முக்கியமான குறிப்புகளையும் அவருக்கு அனுப்பி வைக்க உள்ளேன். அதேபோல் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு, வனத்துறையினுடைய அமைச்சகத்துக்கு மற்றும் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட அனைத்து நீர் வளத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும், இந்த பகுதியினுடைய எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருமை மாமா எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும், பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி அவர்களுக்கும், இந்த ஒன்றியத்தினுடைய ஆளுங்கட்சியிலே இருந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரான மாவட்ட கழகத்தின் செயலாளர் வடக்கு மாவட்டம் ரவி அவங்களுக்கு,
உள்ளிட்ட முக்கிய அத்தனை பேர்த்துக்கும் உண்டான எல்லா ஆவணங்களையும் அனுப்பி வைத்து இது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுக்கு தொண்டாமுத்தூர் ஒன்றிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை எங்களுடைய ஒன்றிய செயலாளரின் பரிந்துரை கடிதமும் எங்கள் மாவட்ட செயலாளர் ஆருயிரண்ணன் புகன்மின் செந்தில் அவர்களுடைய பரிந்துரை கடிதத்தோடு அனுப்பி வைக்கின்ற ஒரு நல்வாய்ப்பு வருகின்ற 1ஆம் தேதி கோவை மாவட்டத்திலே அமையவிருக்கின்ற இந்த நீண்ட தூர, அதாவது வெகுகால மக்களின் கோரிக்கையாக தொலைநோக்கு திட்டமாக இதை நடத்தி இதை வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் என்று எங்கள் பொதுச் செயலாளர் வாயிலாக முதல் குரலாக ஜனவரி 1ஆம் தேதி ஒலிக்க வேண்டும் என்கின்ற பேர் ஆசை எங்களுக்கு. அதையும் அவருக்கு தெரியப்படுத்தி அற்புதமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய திட்டங்கள் அனைத்து பகுதிகளிலும் இருக்கிறது. அதை அந்தந்த பகுதி மக்கள் விளக்கமாகவும் அதனுடைய வழித்தடங்களையும் தெளிவாக குறிப்பிட்டு அந்தந்த பகுதியில் உள்ள சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அணுகி திட்டங்களை எல்லாம் நாம் இருக்கக்கூடிய காலத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் உண்மையுள்ள நாதை ரவிராமச்சந்திரன். நன்றி, வணக்கம்.